பிள்ளைகளுக்காக, நம்முடைய சந்ததிக்காக ஜெபிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்கு மனசுல வந்துச்சு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு praying for our children and our generation, நம்முடைய சந்ததிக்காக, ஸ்பெசிஃபிக்கா நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ இங்க இருக்கிற அநேகர் உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க. சில பேருக்கு பேர பிள்ளைகள் கூட இருப்பாங்க. அமேன். இன்னும் சில பேருக்கு கிரேட் கிராண்ட் சில்ட்ரன் கூட இருக்கலாம். அமேன். சில பேர் பிள்ளையை எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. ஸோ வாட் ஐ வாண்ட் டு ப்ரே நவ், நீங்க ஜெபிப்பது ஒரு 1000 தலைமுறைக்கு அது இம்பாக்ட் பண்ணும்போது, ஆமேன், இட் இஸ் கோயிங் டு இம்பாக்ட் ஃபார் 1000 ஜெனரேஷன். ஹல்லேலூயா. நம்ம அட்மினுக்கு இருக்கிற பிரச்சனை பாத்தீங்களா, அவர் சிங்கிள், அதனால அவர் பிரச்சனை, சரிங்களா? அவனுக்கு அவன் பிரச்சனை, சிங்கிள்னு போடுறாரு கமெண்ட்ல. அவருக்கு திருமணம் ஆகணும், அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அட்மினுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் கொடுங்க ஆண்டவரே, நல்ல பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஓகே. சோ முதலாவது ஒரு வசனத்தை வாசிச்சிருவோம். Proverbs 31:28. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவள் புருஷன் அவளை பார்த்து. அடுத்த வசனம், அநேகம் பெண்கள் குணசாலியா இருந்து கொண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். ஆமென். முதல் வசனம் போடுங்க, 28 போடுங்க. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்றார்கள். சில்ட்ரன் ரைஸ் அண்ட் கால் ஹர் பிளஸ்ட். ஆமென். சோ இதைதான் நம்ம எல்லாருமே கேட்க விரும்புகிறோம். நம்ம பிள்ளைகள் எல்லாருமே வளர்ந்த பிறகு, அவர்களுக்கு ஒரு குடும்பம் ஏற்பட்ட பிறகு நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? நம்மை பார்த்து என்ன நல்லா வளர்த்திருக்கிறீங்க, எனக்காக நிறைய காரியங்களை செய்திருக்கிறீங்க, எனக்கு பிரயாசப்பட்டிருக்கிறீங்க, எனக்கு நல்ல கல்வியை மட்டும் கொடுக்கல, எனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. சோ இந்த மாதிரி காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்பது ரொம்ப அவசியம் இல்ல? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எஸ்பெஷலி சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. சிறு பிள்ளைகளுக்கு அது தெரியாது. என்னை நல்லா வளர்த்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல தெரியாது. நிறைய நேரம் சிறு பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லணுமான்னு கூட தெரியாது. ஆனா வளர்ந்த பிறகு அவர்களை நம்மளை பார்த்து சொல்லலாம், கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆமென். சோ இதை கேட்க தான் நம்ம எல்லாரும் விரும்புறோம்ல. ஆஸ் அ பேரண்ட் we all earn to hear this testimony from them. ஆமென். இதை கேட்க தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பார்த்து பாக்கியவதி என்கிறார்கள். சோ உங்க பிள்ளைகள் இப்படி உங்களை பார்த்து சொல்லணும்னு எத்தனை பேருக்கு ஒரு விருப்பம் இருக்கு? ஆமென். அப்படி ஒரு காரியம் நடக்குது என்றால் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க நிறைய பிரயாசப்பட்டிருக்கிறீர்கள். எஸ்பெஷலி ஆவிக்குரிய காரியத்துல நிறைய பிரயாசப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். நம்ம மெட்டீரியலிஸ்டிக்காக உலக பிரகாரமான காரியங்கள்ல நிறைய செய்யணும்னு நினைக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை விட்டு செல்கிறான் என்று வசனமே இருக்குது. A man leaves and a father leaves an inheritance for his children. அந்த வசனத்தை போடுங்க, நீதிமொழிகள்ல வருது. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். ஆமென். A good man leaves an inheritance to his children's children. சோ பிள்ளைகளுக்கு நல்ல சொத்து சுகத்தை கொடுப்பது அது ரொம்ப முக்கியமா தான் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு மேல ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பிள்ளைகளுக்கு விட்டு போவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. It is very important that we leave a spiritual legacy and a lineage for our children. ஆமென். நல்லா கவனிங்க. சோ இதற்காக நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? ஜெபிக்க போகிறோம். We want to pray for our children. சோ வசனத்தை வைத்து ஜெபிக்க போகிறோம். நம்ம வசனத்தை வைத்து ஜெபிக்க போகிறோம். ஏன்னா வசனம் தான் தேவ சித்தமாக இருக்கிறது. ஆமென். The word of God is the will of God. Hallelujah. The word of God is the will of God. ஆமென். சோ வசனத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது அந்த வசனம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்குது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சாட்சி கேட்டேன். எனக்கு ரொம்ப மனதை தொட்ட ஒரு சாட்சி, உண்மையா நடந்த ஒரு காரியம். அநேகருக்கு தெரியும், செயின்ட் அகஸ்டின் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு செயின்ட். 3rd centuryல அவர் இருந்தார். செயின்ட் அகஸ்டின் ஐ திங்க் he lived in the 3rd century, around 300 BC to 400 BC. ஆனா செயின்ட் அகஸ்டின் அவருடைய வாலிப நாட்கள்ல இருந்தே, அதாவது சிறு பிள்ளையில இருந்தே ஒரு பெரிய ஒரு உத்தமமான மனுஷன் கிடையாதான். ஒரு பயங்கரமான பாவி அவர், ரொம்ப மோசமான பாவி. எந்த அளவுக்கு பாவினா, தன்னுடைய வாலிப நாட்கள்ல திருமணமே செய்யாம ஒரு பெண்ணோட வாழ்ந்து கொண்டிருந்தாராம். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்றாங்களே இந்த காலத்துல. இதை அவர் அப்பவே பண்ணியிருக்கிறாரு. அந்த மனுஷன் பல பெண்களோட தொடர்போட இருந்திருக்கிறார். அந்த மாதிரி ஒரு மனுஷன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டு இருந்திருக்கிறார். ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையை, விக்கெட் லைஃப், சின்ஃபுல் லைஃப் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இந்த செயின்ட் அகஸ்டின். இன்னைக்கு அவர் பெரிய ஆள். அவரு இன்னைக்கு நிறைய டீச்சிங்ஸ் அவருடைய டீச்சிங்ஸ் தான் சபையை பயன்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஆனா அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஜெபிக்கிற தாய் இருந்தாங்களாம்.
He had a mother who was always praying for him. அதுதான் டிஃபரன்ஸ். That was making the difference. ஸோ அவங்க எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருப்பாங்களாம், அவருக்காக எப்பொழுதும் ஜெபிப்பாங்களாம். இவர் எப்படியாவது ரட்சிக்கப்படணும், ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவருடைய 30 வயது மேல தாண்டிருச்சான். ரொம்ப வருஷமா பாவத்துல வாழ்ந்துட்டாரு இந்த மனுஷன். எப்பவுமே பாவத்துல தொடர்ந்து வாழும் பொழுது மனசுல சமாதானமும் நிம்மதியும் இருக்காது. ஆமென். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். சோ பாவம் மரணத்தை தான் விளைவிக்கும். பாவம் என்றைக்குமே சமாதானத்தை கொண்டு வராது. பாவம் என்னைக்குமே சந்தோஷத்தை கொண்டு வராது. பாவம் கொண்டு வர சந்தோஷம் அந்த நொடியில சிற்றின்பம்வாங்கல, இட் இஸ் அ டெம்பரரி, வெரி வெரி டெம்பரரி பிளஷர், ஹாப்பினஸ் தட் இஸ் லாஸ்ட் ஃபார் ஜஸ்ட் a few minutes. அதுதான் பாவத்திலிருந்து வருகிறது. ஆனா ரிக்ரெட் லாஸ்ட் ஃபார் a லைஃப் டைம். ஆனா மன வருத்தம் பாத்தீங்கன்னா ஒரு வாழ்நாள் ஃபுல்லா இருக்கிறது. அதுதான் பாவத்தோட விளைவு. அதனாலதான் ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார். Why does God hate sin? Because it damages man. அது மனுஷனை டேமேஜ் பண்ணுது, அது மனுஷனை கரெக்ட் பண்ணுது, மனுஷனோட வாழ்க்கையை சீரழித்து போடுகிறது. சோ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம பாவம் இல்லாம ஆண்டவர் ஏன் பாவம் இல்லாம இருங்கன்றாரு அவருன்னா, நம்மள அது டேமேஜ் பண்ணுது. That is why he doesn't want us to live in sin. Hallelujah. சோ இந்த செயின்ட் அகஸ்டின் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு, பாவத்திலே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்கு மேல தாண்டிடுச்சான். அப்போ ஒரு நாள் ஒரு 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 இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாராம். நிறைய ஒரு பார்க் மாதிரி ஒரு இடம் போல நிறைய பேர் விளாண்டுகிட்டு இருக்காங்களாம், சிறு பிள்ளைகள்லாம் சுத்தி. இவர் அப்படியே சோகமா இருக்கிறாராம். என்னடா வாழ்க்கை, ஏன்னா பாவத்துல வாழ்றாரு பாத்தீங்களா, மனசுல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லை. அப்படி யோசிக்கும் போது ஒரு சத்தம் கேட்குது அவருக்கு, கோ அண்ட் ரீட், போய் வாசி அப்படி. அப்போ ஏதோ ஒரு பழைய பைபிள் ஏதோ ஒன்று இருந்துச்சான், அதை ஓபன் பண்றாராம். ஓபன் பண்ணா கரெக்டா எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்துல இந்த வசனங்களை அவர் வாசிக்கிறார். அந்த வசனத்தை போடுங்க, 13:12. கரெக்டா வேதத்தை திறக்கும் பொழுது இந்த வசனம் வருதான், இரவு சென்று போயிற்று, பகல் சபிமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். அடுத்தது, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். இந்த வசனம் தான் அவருக்குள்ள வருதான். Let us walk properly. Hallelujah. Amen. இது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஒளியின் பிள்ளைகளாக வெளிச்சத்துல நடக்கும். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது அவர் மனசுல ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செயின்ட் அகஸ்டின் அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு தியாலஜியனா எழும்புறாரு. சபையில அப்போ ஒரு ஃபேக் டாக்டரின், ஒரு ஃபால்ஸ் டாக்டரின் ஒன்று வருது, பிளஜேரியசம் அப்படின்னு ஒரு டாக்டரின் ஒன்று வருது. அதெல்லாம் நம்ம பார்க்க போறது இல்ல. அந்த டாக்டரின்ல இருந்து சபையை காப்பாத்துறாரு. ஆமென். அந்த பிளஜேரியசம்னு ஒரு டாக்டரின், ஃபால்ஸ் டாக்டரின் உள்ள வருது, அதுல இருந்து சபையை காப்பாத்துறாரு. ஸோ இன்னைக்கும் நிறைய சர்ச்சஸ்லாம் செயின்ட் அகஸ்டினோட டீச்சிங்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா இட்ஸ் வெரி பவர்ஃபுல் டீச்சிங். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக கர்த்தர் அவரை எழுப்பினார். நீங்க போய் படிக்கலாம், அவரை பத்தி நிறைய எழுதி இருக்குது வெப்சைட், கூகுள் எல்லாம் போயிட்டு செயின்ட் அகஸ்டின் ஆஃப் இப்போ அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். ஆமென். ஸோ நீங்க செய்யற ஜெபம் வீணாக போகாது. ஆமென். The prayers that you do for your children is never in vain. Hallelujah. இன்னைக்கு நான் உட்காந்து யோசிக்கும் பொழுதும் ஒரு காரியம் எனக்கு மனசுல வந்துச்சு. எங்க அம்மா எனக்காக நிறைய ஜெபித்து இருக்கிறாங்க, நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்ட்டு. ஆமென். சோ இன்னைக்கு எங்க அம்மா எங்களோட இல்ல, அவங்க ஆண்டவரோட இருக்கிறாங்க. ஆனா அவங்க செய்த ஜெபம் நிறைவேறிச்சு. வாட் எவர் ஷி பிரேட் ஹஸ் கம் டு பாஸ். ஆமென். இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன்னா அது என்னுடைய சொந்த பலத்தினால கிடையாது, அது கர்த்தருடைய கிருபை தான். எங்க அம்மா எனக்காக செய்த ஜெபங்கள் தான். ஆமென். சோ நிச்சயமாக நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். Your children will be blessed. Hallelujah. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். Your prayers will never go in vain. உங்கள் ஜெபங்கள் வீண் போகாது. ஏன்னா நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறீங்க, வானத்தையும் பூமியும் படைத்தவிட்ட ஜெபிக்கிறீங்க. ஆமென். உங்களை உள்ளங்கையில வைத்து தாங்கி கொண்டிருக்கிறார், அவரிடத்துல நீங்க ஜெபிக்கிறீங்க. சோ உங்க ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் அவர் கேட்கிறார். Hallelujah. He is listening to each and every prayer that you are doing. Hallelujah. It never goes in vain. Hallelujah. And it is never a waste. Hallelujah. அநேகர் சொல்லலாம், நீ செய்யற ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாருன்னு. அவர்கள் பொய் சொல்றார்கள். இயேசு கிறிஸ்து எங்கேயுமே போயிட்டு எந்த இடத்துலயும் நீ செய்யற ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் he said, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அப்படின்னு தான் சொல்றாரு. வாட் எவர் யூ ஆஸ்க் இன் மை நேம்,
ஹalleluya. என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வாய் தான் சொன்னாரே தவிர, நீ ஜெபித்தா நான் கேட்க மாட்டேன், அவன் ஜெபித்தா கேட்க மாட்டேன், இவர் ஜெபிச்சாதான் கேட்பேன், ஊழியக்காரர் ஜெபித்தாதான் கேட்பேன்னு சொல்லவே இல்லை பாருங்க. ஹalleluya. ஆமென். சோ ஜெபம் வல்லமை உள்ளது. சொல்லுங்க, prayer has power because you are praying to the almighty God. நீங்க சர்வ வல்ல தேவனிடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஆமென். சோ இந்த நோட்டோட we'll start praying. Thank you Jesus. Hallelujah. எல்லாம் நம்ம ஜெபிக்கலாம். அதிகமாக நம்ம வசனத்தை அறிக்கை பண்ணி ஜெபிக்க போகிறோம். வசனத்தை அறிக்கை பண்ணுவோம், அந்நிய பாஷையிலே ஜெபிப்போம். சோ உங்களால அந்நிய பாஷை ஜெபிக்க முடிஞ்சா அந்நிய பாஷை ஜெபிங்க. ஏன்னா அந்நிய பாஷை ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கே அறியாம பரிசுத்த ஆவியானவர் உங்க பிள்ளைகளுக்காக சரியான காரியங்களை ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். Amen. So there are certain things that you do not know what your children want. Amen. நமக்கு தெரியாது நம்ம பிள்ளைகளோட மனதுல என்ன இருக்குது, அவங்க என்ன யோசிக்கிறாங்க. அது இப்ப இருக்கிற பிள்ளைகள் வந்து ரொம்ப பாவம்னே சொல்லலாம் இல்ல. ஏன் நான் பாவம் சொல்றேன்னா, அதாவது பாவம்னா பாவம் சாப்பாடு இல்லை அப்படி சொல்லல, அந்த விஷயத்துல சொல்லல. இப்ப நான் என் வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஆனா பாருங்க, ஓவர் டிஸ்ட்ராக்ஷனா இருக்குது இல்ல, தேவையில்லாத ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. நான் வளரும் போதெல்லாம் அப்படிலாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்லாம் கிடையாது இல்ல, ஒண்ணுமே கிடையாது. ஒரு பழைய டிவி இருக்கும், அந்த பழைய டிவி எங்க அப்பா போட்டு பூட்டி வச்சிருவாரு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஒரு இதை லாக் போட்டு பூட்டிடுவாரு எங்க அப்பா, சாவியை தரவே மாட்டாரு எங்க அப்பா. ஆமேன். எப்பயாவது ஒரு வாட்டி திறந்து விடுவாரு, இப்படிதான் இருந்துச்சு. ஒண்ணுமே டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்கூலுக்கு போறது, வீட்டுக்கு நல்லா விளையாட வேண்டியது, வெளியே போய் நல்லா விளையாட வேண்டியது, இவ்வளவுதான் தெரியும். போனு கிடையாது. எங்க அப்பா கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப நாங்க ஒரு கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல இருந்தோம். அந்த குவார்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்க பில்டிங்ல ஒரே ஒரு வீட்டுல தான் போன் இருக்கும், செல்போன் கிடையாதுங்க. உடனே செல்போன் நினைச்சிடாதீங்க, யாராவது ஜென்சி இருக்கீங்கன்னா நினைச்சிடாதீங்க, செல்போன் நினைச்சிடாதீங்க. பழைய போன் நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல, இவ்வளவு கருப்பா இருக்கும், நம்பரை சுத்துறதுக்கே 2 நிமிஷம் ஆகும். சரிங்களா? அந்த போன் ஒரு வீட்டுலதான் இருக்கும். எங்க எங்க அம்மா எல்லாம் ஊர்ல இருந்து போன் பண்ணுவாங்க, எங்க அம்மாவோட அம்மா எல்லாம் அந்த போனுக்கு தான் அடிப்பாங்க. அவங்க அங்க இருந்து கூப்பிடுவாங்க, கிரண் அம்மா உங்களுக்கு போன் வந்திருக்கு அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன், நோ டிஸ்ட்ராக்ஷன். ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க பாருங்க, ரொம்ப பாவம், சுத்தி டிஸ்ட்ராக்ஷன் தான் இருக்கு. பரிதாபமா இருக்கு இப்ப இருக்க பிள்ளைகளை பார்த்தா. அவங்க நல்லா வாழணும்னு நினைச்சாலும் அவங்களால வாழ முடியல. உலகம் அவர்களை எப்படியாவது அவருடைய வசம் இழுக்க வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கேடயம் இருக்கிறது. Hallelujah. But our children have a shield and the shield is Jesus. ஆமென். நம்முடைய பிள்ளைகளுடைய கேடயம் என்னது? இயேசு. சொல்லுங்க, என்னுடைய பிள்ளையின் கேடயம் இயேசு. ஆமென். My child is protected by the name of Jesus. என்னுடைய பிள்ளை இயேசு என்ற நாமத்தினாலே பாதுகாக்கப்படுகிறார்கள். Hallelujah. இதைதான் நீங்க நம்பணும். பொல்லாத உலகத்துல நம்ம பிள்ளைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், இயேசுவின் ரத்தத்தினாலே அவர்கள் மூடப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். Hallelujah. ஆமென். சோ முதலாவது நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த நேரத்துல உம்மை நோக்கி பார்க்கிறோம். we look to you Lord Jesus. ஆண்டவரே, hallelujah. you are the alpha and the omega. hallelujah. ஆரம்பமும் நீங்க தான், முடிவும் நீங்க தான் ஆண்டவர். hallelujah. எல்லா ஜீவனின் ஊற்றும் நீங்க தான் ஆண்டவர். தேங்க்யூ லார்ட். hallelujah. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இப்பொழுதும் பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகள், we take this time to pray for Lord all the children Father. hallelujah. அநேக பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், சந்ததிகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. hallelujah. ஸ்பெசிபிக்கலி ஆண்டவரே, இங்க இருக்கிற சிலரோட வீட்டுல ஆண்டவரே, தங்கள் பிள்ளைகள் மூலமாக சில காரியங்கள் hallelujah, கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்கள் தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவங்க பாக்குறாங்கன்னா அதெல்லாம் மாறணும் இயேசுவின் நாமத்துல. hallelujah. பிள்ளைகள் பலவீனமா இருந்தா அந்த பலவீனங்கள் எல்லாம் மாறணும். hallelujah. சில பிள்ளைகள் hallelujah உலகத்தை போல இருக்கிறது போல தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் மாறணும். hallelujah. எப்படி செயின்ட் அகஸ்டின் hallelujah உலகத்தை போல வாழ்ந்து கொண்டிருந்தாள். hallelujah. ஆனால் அந்த செயின்ட் அகஸ்டினோட தாயார் ஜெபிக்கும் பொழுது உலகம் நீங்கி தேவ பிரசனம் அந்த மனுஷன் மேல வந்துச்சு. அதே போல எங்களுடைய பிள்ளைகள் மேலும் உலகம் ஆளுகை செய்யக்கூடாது. The world should not have any control and authority over our children. Only God's presence and the Holy Spirit should have authority and control over our children. hallelujah. எங்கள் பிள்ளைகள் மேல பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை வருவதாக. hallelujah. thank you Jesus. rekeneme likanamo o rahaba laha dekeneme shikaranamo o rahaba lekeneme likarahanamo எல்லார அன்னி பாஷையில ரிகபா lekeneme shikaranamo. let the power and the authority of the Holy Spirit come upon our children. hallelujah. எங்கள் பிள்ளைகள் மேல தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய அதிகாரமும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில்.
Thank you, Lord. Hallelujah. Rahaba leheneme shikarabo. Ore heneme lika rahanamo shekereneme lika rahanamo. Rahaba leheneme shikarahanamo. Ore heneme lika rahaba lehereneme jiba haladika rahanamo joko dikarabo. Rahaba lehereneme jiba haladika rahanamo joko dikaranamo. Thank you, Lord. Especially இந்த நேரத்துல பிள்ளைக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. I want to have a child. பிள்ளைக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. நான் திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு ஐ பீன் மேரிட், பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ சைல்ட், ஐம் எக்ஸ்பெக்டிங் அ சைல்ட். நான் எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று பல ஆண்டுகளாக காத்திருக்கிறேன் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அருமையான பிள்ளையை கொடுக்கிறார். ஹalleluya. thank you Jesus. hallelujah. என கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாமுக்குள்ள ஒரு சந்ததியை, ஒரு தேசத்தை பார்த்தார். when God called Abraham, he saw a mighty nation inside of him. hallelujah. thank you Jesus. hallelujah. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு சந்ததியை, ஒரு தேசத்தை, ஒரு பெரிய ஜாதியை உங்களுக்குள்ள பார்க்கிறார். hallelujah. if you are waiting for a child, I want to bless you in the name of Jesus. hallelujah. reheneme shikaranamo loko dikarabo rahaba lehereneme shikarahanamo shoko dikaramo. hallelujah. இந்த முதலாவது இந்த வசனத்தை வாசிப்போம். இந்த வசனத்தை வாசிச்சு I'm praying now for people who are waiting for children. Exodus 23:25, யாத்ராகமம் 23:25 போடுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கர்ப்பம் விழுகிறதும் மலடும் என் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். hallelujah. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆண்டவரே, thank you Jesus. Today you are giving a promise to everyone here that you are going to fulfill the number of their days. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். hallelujah. பிள்ளைகளை கொடுத்து உங்க ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்கள் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார். பிள்ளைக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு பிள்ளையை கொடுப்பார். பிள்ளைகள் இருக்கிறவர்களுக்கு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்க ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார். கர்ப்பம் விழுவதும் மலடும் இராதுன்னு சொல்றார். So I cancel every kind of miscarriage and barrenness in the name of Jesus. இயேசுவின் நாமத்துல அதை எல்லாவற்றையும் நான் அகற்றி போடுகிறேன். அப்படிப்பட்ட காரியம் என் ஜனங்கள் மத்தியில இருக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். hallelujah. hallelujah. thank you Lord. you shall be fruitful. hallelujah. you shall be fruitful, says the Lord. thank you Lord. hallelujah. rahama leheneme o rahaba shika rahanama shekereneme likaranama. thank you Lord. continuous miscarriages. hallelujah. miscarriage ஆகுதுடா. hallelujah. இயேசுவின் நாமத்துல அந்த miscarriage எல்லாம் இப்பொழுதே கேன்சல் பண்றேன். இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய கரம் உங்க கர்ப்பத்துல வருவதாக. hallelujah. let the hand of God come upon your womb in the name of Jesus. hallelujah. let his blessings come upon you in the name of Jesus. hallelujah. every barrenness I command you to leave in the name of Jesus. hallelujah. எல்லா மலட்டு தன்மையும் இயேசுவின் நாமத்துல வெளியே போவதாக. I command fruitfulness in the name of Jesus. நீங்க ஒரு கனி கொடுக்கிற திராட்சை செடியை போல இருப்பீங்க. hallelujah. thank you Lord. I bless both man and wife in the name of Jesus. கணவனை மனைவி ரெண்டு பேரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க சரீரங்களை ஆசீர்வதிக்கிறேன். hallelujah. உங்கள் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். hallelujah. thank you Lord. நன்றி ஸ்தோத்திரமாண்டவரே. hallelujah. none shall suffer miscarriage or be barren in my land. கர்ப்பம் விழுவதும் மலடும் என் தேசத்தில் இருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் ஆயுசு நாட்கள் பூரணப்பட்டிருக்கும். சொல்லுங்க, என் ஆயுசு நாட்கள் பூரணப்பட்டிருக்கும். என் ஆயுசு நாட்கள் பூரணப்பட்டிருக்கும். என் ஆயுசு நாட்கள் பூரணப்பட்டிருக்கும். hallelujah. thank you Lord. hallelujah. reheneme shikara. எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில rahama lekaramu o rahaba lika rahanama shekereneme rihaba lehe reheneme shikara rahanamu o rahaba lika rahanama shekereneme o reheneme shika rahaba liha rahanamu o rahaba lehe reneme shika rahalaramu o rahala ranamu loko dika rahalaramu ora haba lehe neme shika rahanamo rikaba lika rahanamo shoko dika rahanamo ore heneme liha rahaba liharanamo ora haba shika rahanamo shekereneme lika rahanamo ora haba lehe reheneme shika rahanamo shoko dika ranamo reheneme lika rahanamo shoko dika ranamo ora bahalaranamo shoro holo dika ranama lehereneme ora bahalaranamo sheke reheneme shika ranamo shoko dika rahaba liharanamo ore heneme liha rahanamo shoko dikarabo rihaba likaranamo. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அன்னிய பாஷையில rihaba liharanamo ora haba likaranamo jekereneme Rikaba liha ranamo shekereneme lika ranamo ora haba laha deke neme jika rahanamo joko lodi kareneme ore heneme shika rahanamo shoko di karanamo ora haba lehe rehe neme shika rahanamo ora haba laha deke neme shika rahanamo ora haba lika rahanamo shaka di karabo liha rabo ore heneme liha rahanamo joko di karabo. Thank you Lord. hallelujah. thank you Jesus. hallelujah. rahaba lehe reneme ora haba laha deke reneme shika rahanamo ore heneme lika rahanamo shoko di karanama. Thank you Lord. hallelujah.
ஏசாயா 54:13 இந்த வசனத்தை போடுங்க. ஏசாயா 54:13. ஐசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் பிள்ளைகள் எல்லாரும். உங்க பிள்ளையோட பேரை சொல்லி நீங்க ஜெபிங்க. உங்க பிள்ளைகளோட பேரை சொல்லி ஜெபிங்க. என் பிள்ளைகள் எல்லாரும். உங்க பிள்ளைகளோட பேரை சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகள் இல்லாதவர்களும் பிள்ளைகள்னே சொல்லுங்க. ஆமென். பிள்ளை இல்லைனாலும் பிள்ளைகள்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். திருமணம் ஆகலனாலும் பிள்ளைகள்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா திருமணம் ஆக போது பிள்ளைகள் பிறக்க போறாங்க. சோ இப்பவே ஜெபிக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. ஆமென். சோ பிள்ளைகள் இருக்கிறவங்க பிள்ளைகள் பேரை சொல்லி ஜெபிங்க. பிள்ளைகள் இல்லாதவர்கள் பிள்ளைகள்னு அழுத்தி சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்ல சொல்ல உங்க வார்த்தையின்படி தேவ வசனம் நிறைவேற போகிறது. நீங்க என்ன பேசுறீங்களோ அது நடக்கும். அப்படி as a man thinketh in his heart, so is he. ஒரு மனுஷனோட நினைவுகள் எப்படி இருக்கோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆமென். திருமணம் ஆகலனாலும் பிள்ளைகள்னு சொல்லுங்க. அப்பனா பிறக்கும் பொழுதே நல்ல பிள்ளையா பிறக்கும். ஹல்லேலூயா. பிறக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு புள்ள பிறந்தா பிரச்சனை இல்லை, பாத்தீங்களா? ஆமென். சோ இப்பொழுதே ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆமென். சொல்லுங்க, என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆல்வேஸ் bless your children. நீங்க bless, உங்க blessing இருக்கு பாத்தீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லா சாபத்தை விட பெரியது. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லா சாபத்தை விட பெரியது. சோ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லும் பொழுது எந்த ஒரு சாபமும் உங்க பிள்ளைகள் மேல வராது. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். பிள்ளைகளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்க ஆசீர்வாதம் தான் அங்க நடக்கும். எந்த ஒரு சாபமும் எந்த ஒரு இதுவும் கெட்ட காரியமும் அங்க நடக்க முடியாது. அப்படியே தான் இருந்தாலும் அது மாறிடும் இயேசு நாமத்துல. இட் will change in the name of Jesus. ஹல்லேலூயா. ஆமென். சோ சொல்லுங்க, என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வேர்ஸ். கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். they shall be taught by the Lord. சோ கர்த்தரே உங்க பிள்ளைகளுடைய போதகராக இருப்பார். the spirit of God, the Lord himself will be your children's tutor. ஆமென். இது எவ்வளவு ஒரு நல்ல காரியம் இல்ல? கர்த்தரே, the Lord himself, the Holy Spirit shall be your children's tutor. பரிசுத்த ஆவியானவரே உங்க பிள்ளைகளை வழி நடத்துவார். அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அந்த வார்த்தை சமாதானம் என்பது ஷாலோம். ஷாலோம் என்றால் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் எல்லாம் நிறைவாக பரிபூர்ணமாக இருக்கும். ஒன்றுமே கெட்டு போயிருக்காது, எல்லாம் பூர்ணமாக இருக்கும். அதுதான் ஷாலோம். everything will be complete and abundant. nothing will be missing, nothing will be broken in their life. everything will be abundant and complete. ஆமா. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படுது? என் பிள்ளைகள் எல்லாரும் இப்படி, எத்தனை பேர் இப்படி நினைக்கிறீங்க? என் பிள்ளைகளோட வாழ்க்கையில எதுவுமே குறைவு இருக்கக்கூடாது, எல்லாம் பூர்ணமா இருக்குன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இது உங்களை விட கர்த்தர் அதிகமாக இதை நினைக்கிறார். More than you, God wants your children to live like this. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Rahama leheneme. O rahaba shekereneme shikaranamo. O rahaba likaranama shakadika rahanama leheneme. O rahaba likereneme shikarahanamo. Thank you, Lord. எல்லாரும் ரெண்டு நிமிஷம் அன்னை பாஷையில. Rikaba lehereneme shikarahanamo shokodikarabu. O rahaba lahadekereneme likarahanamo shokodikarabu. Rihaba liharanama shekereheneme rikabo. O rahaba liharanamo shokodikarahanamo likarahanamo shokadikarabu. Reheneme lika raha namo shoko dikarab. Rihaba lika raha nama shekereneme. Ora haba laha deke neme shika raha namo shoko toronomo. Rihaba lehe neme shika raha namo shoko dikaranamo. Ore heneme lika raha namo shoko dikarahanamo. Ora haba lehe reheneme shika raha namo shoko dikaranamo. Ora haba lehe reneme shika raha namo. Ore hanamo shoko dikarahanamo. Ore heneme lika raha namo shoko dikareheneme. Ora haba laha deke reneme shika raha namo shoko dikarabo. Ore heneme lika raha namo shoko dikaraba hala dikereneme. Ora haba lehe reneme. Thank you, Lord. ஆண்டவரே, ஏசாயா 54:13 படி, according to Isaiah 54:13, as it is written, எழுதியிருக்கிறபடியா எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆகையால் பேசுகிறோம். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை போடுங்க. ஏசாயா 59:21. Isaiah 59:21 போடுங்க. Thank you, Lord. Hallelujah. Reheneme shikaranamo. Ora haba lahade keneme shikarahanamo shokodi karabo. Rahaba lehereneme shikarahanamo shokodi karabo. Ora haba lehereneme shikaranamo shokodi karahanamo shokodi karanamo.
Uraba haladi kereneme shikaranamo lohodi karanamo shoro holadi karanama shekereneme ஓராபா ஹாலரானமா ஷேக்கெரேனமே. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amen. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. As for me, says the Lord, this is a covenant with them, my spirit who is upon you, and my words which I put in your mouth shall not depart from your mouth, nor from the mouth of your descendants, nor from the mouth of your descendants, says the Lord, from this time and forevermore. Hallelujah. ரொம்ப அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை, உடன்படிக்கை வாக்குத்தத்தம். ஆமென். ரொம்ப அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்தும் பிரியாமல் இருக்குமா, நம்முடைய பிள்ளைகளோட வாயிலிருந்தும் பிரியாமல் இருக்குமா, நம்முடைய பிள்ளைகளோட வாயிலும் நம்முடைய சந்ததியின் வாயிலிருந்தும் அது பிரியாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேலும் நம்முடைய பிள்ளைகள் மேலும் நம்முடைய சந்ததியின் மேலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ஆவியானவர் என் மேலும், முதலாவது ஆண்டவரே நாங்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலும், என் பிள்ளைகள் மேலும், என் பிள்ளைகள் மேலும் தங்கி இருப்பதற்காக நன்றி. இதை நீர் எங்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக செய்ததற்காக நன்றி. இட் இஸ் a covenantal blessing. இட் இஸ் a covenantal promise. இதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எல்லாம் சொல்லுவோமா? ஆண்டவரே, என் பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகள் மேல தங்கி இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகள் மேல தங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நல்லா கவனிங்க. இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றத வச்சு ஃபியூச்சர்ல அப்படிதான் இருப்பாங்கன்றத தயவு செய்து நீங்க முடிவு பண்ணாதீங்க. இன்றைக்கு உங்க பிள்ளைகள் பிஹேவ் பண்றதை வச்சு ஃபியூச்சர்ல இப்படிதான் இருக்க போறாங்க அப்படின்னு நீங்க யாருமே தயவு செய்து என்ன பண்ண வேண்டாம், முடிவு செய்ய வேண்டாம். ஆமென். சில பேர் சொல்லலாம், என் பிள்ளை நான் நினைத்தது போல இல்ல, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கு, உலகத்தோட அப்படியே போன மாதிரியே இருக்கு பிரதர், நான் வேற மாதிரி நினைச்சேன், ஆனா இப்படி போயிட்டு இருக்குது, ட்ராக் வேற மாதிரி போயிட்டு இருக்குது, என்ன பண்ணுன்னே தெரியல பிரதர், பயமா இருக்கு பிரதர், ஹல்லேலூயா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு பிரதர், அப்படியே ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. யூ ஆர் நாட் ஹெல்ப்லெஸ். பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை உண்டு. யூ ஹாவ் ஹெல்ப் ஃப்ரம் அபவ். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. யூ ஹாவ் ஹெல்ப் ஃப்ரம் அபவ். ஆமென். இன்றைக்கு உங்க பிள்ளைகள் இருக்கிறது போல நாளைக்கு உங்க ஃபியூச்சர்ல அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் நிறைய பார்த்திருக்கேன், ரொம்ப மோசமா சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது ரொம்ப அந்த இளம் வயதுல ரொம்ப அப்படி இப்படி இருந்த பிள்ளைகள்லாம் வளர்ந்த பிறகு பெரிய பெரிய ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் அப்படி பார்த்திருக்கேன், கண் கூட பார்த்திருக்கேன். நானே ஒரு சாட்சி தான். என் சாட்சியை நிறைய பேருக்கு தெரியும். வாலிப நாட்கள்ல நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்ற நானே ஒரு சாட்சி தான். சோ இப்போ எப்படி இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, நாளைக்கு எப்படி இருக்க போறாங்க. சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கணும். யூ ஹேவ் டு கீப் பிளெஸிங் தம். இந்த மாதிரி அருமையான வசனங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனங்களை வச்சு அவங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன பேசுறீங்களோ அது நடக்க ஆரம்பிச்சிடும். செயின்ட் அகஸ்டினோட அம்மா என் பையன் இன்னைக்கு ரொம்ப சீர்கட்டு போயிருக்கிறான், ரொம்ப பொல்லாதவனா இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா நாளைக்கு அவர் பெரிய ஒரு ஆளா மாறி இருக்க மாட்டார். கிறிஸ்தவத்தை காப்பாற்றுற ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் ஒரு உயர்த்தினார். He literally saved Christianity from heresy. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் மாத்தினார். யாரு? இந்த தரங்கெட்டு போன அகஸ்டினை வச்சுதான். மோசத்திலும் மோசம்னுவாங்க பாத்தீங்களா, அது worst sinner. ஆனா அவங்க அம்மா ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. சோ நீங்க ஜெபிக்கும் பொழுது சில நேரம் நான் ஜெபிக்கிறேன், இன்னும் மோசமாகுது சூழ்நிலை. எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? நான் ஜெபிக்கிறேன், இன்னும் மோசமாகுது. I'm praying, it is becoming worse and worse. அப்படின்னா breakthrough is going to come. ஏன்னா பிசாசு பயப்படுறான். அதனாலதான் இன்னும் மோசமாக்க ட்ரை பண்றான். ஹல்லேலூயா. இன்னும் மோசமாக்க ட்ரை பண்றான். சோ பயப்படாதீங்க. So do not be afraid. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, திரும்ப அந்த வசனத்தை போடு தம்பி. ஏசாயா 59 போடு தம்பி. உன்மேல் இருக்கிற என் ஆவியும், சொல்லுங்க, என் மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியும், நான் உன் வாயில் அருளிய வார்த்தைகளும், என் வாயில் கர்த்தர் அருளிய அவருடைய வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் என் வாயிலும் என் பிள்ளைகளின் வாயிலும் என் பிள்ளைகளோட பிள்ளைகளின் வாயிலும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். So what God is telling is,
The spirit that is upon you will be on your children and your children and your children for 1,000 generation. And the word of God will be in your mouth and in your children's mouth and in their children's mouth for 1,000 generation. Amen. Hallelujah. Amen. So உங்க வாயில இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்க பிள்ளைகளோட வாயிலையும் வரும். சோ நம்மளுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். நம்முடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். We have to have God's word in our mouth. நம்ம வாயில கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது பிள்ளைகளோட வாயிலும் கர்த்தருடைய வார்த்தை தான் புறப்படும். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் வெறுமையாய் திரும்பாது. The word of God will never return void. அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிச்சயமாக நிறைவேற்றும். It will accomplish the purpose for which it is sent. ஆமென். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 59:21 வசனத்துல எழுதியிருக்கிறபடியால் இந்த வாக்குத்தத்தம், இந்த உடன்படிக்கை ஆசீர்வாதம், the covenantal blessing and promise will come to pass in our family and in our children's life in the name of Jesus. இந்த வாக்குத்தத்தம், இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் எங்க குடும்பத்திலும் எங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் எங்க சந்ததியிலுமே அப்படியே வந்து பலிக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் எப்பொழுதும் தங்கியிருப்பார். கர்த்தருடைய வார்த்தையானது எங்கள் வாயிலும் எங்கள் பிள்ளைகளோட வாயிலும் எங்கள் பிள்ளைகளோட பிள்ளைகள் வாயிலும் எங்கள் சந்ததியின் வாயிலும் எப்பொழுதும் தங்கி இருக்கும். இதை கர்த்தர் ஒரு உடன்படிக்கையாக செய்து எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். இதை ஒரு உடன்படிக்கையாக நீங்க செய்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. ரஹமா லேஹெனமே. எல்லாரும் ஒரு நிமிஷம் அன்னிய பாஷையில ரிகாபா லஹதிகரமு ரிஹாபா லேஹெரனமே ஷிகரஹனமு ஓரஹபா லஹதிகரனமு ஷெகெரனமே லிஹரஹனமு ஓரஹபா லஹதெகெனமே ஷிகரஹனமு ஷோகோதிகரம் ஓரஹெனமே லிகரஹனமு ஷெகெரஹெனமே Ora haba leherene shika rahana moshoko dikaram. Rikaba lika rahana moshoko dikarahana moshekerene. Ora haba liha rahana malehene shika rahana mo. Ora haba leherene shika rahana moshoko dikarahana mo. Ora haba leherene lika rahana mo. Rihaba lika rahana moshekerene liharabo. Ora haba lika rahana moshaka dikarahana malaha dekerene. Ora haba laha dekerene shika rahana mo. Rikaba liha rahana moshoko dikarabo. Ora haba lehe rehe neme shika raha namo shoko di karabo. Rikaba lehe neme shika raha namo. Ora haba laha deke neme shika raha namo. Ora heneme liha raha namo shoko lo di kare heneme. Rikaba liha raha namo shoko di karaha namo. Ora haba lehe neme shika raha namo shoko di karaha nama lehe reneme. Rehe neme shika raha namo shoko di karanamo. Rikaba lehe reneme shika raha namo shoko di karanamo. Rikaba lehe neme shika raha namo shoko di karanamo. Ora haba lehe rehe neme shika raha namo shoko di karanamo. Rikaba lehe neme shika raha namo. Ora haba lehe neme shika ranamo shoko di karanama. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. இந்த ஒரு காரியத்தை வந்து நல்லா புரிஞ்சு சொல்ல விரும்புறேன். இது நிறைய குடும்பங்களை நான் பார்த்திருக்கேன். கிறிஸ்துவ குடும்பத்துல பார்த்திருக்கிறேன். எஸ்பெஷலி அவங்க பிள்ளைகள் வந்து கொஞ்சம் முரட்டாட்டம் பண்றாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க, அவங்க சொல்றதை கேட்கல, ரொம்ப வழி விலகி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உடனே பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, பிசாசு பிடிச்சிருக்கிறேன் என் பிள்ளைக்கு அப்படின்னுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிசாசு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தயவு செய்து உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்களே அதை சொல்லாதீங்க. ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்டா நான் கேட்டுக்கிறேன். அவங்கள உங்க பிள்ளைகளை பார்த்து அதை சொல்லாதீங்க. ஆமென். அவங்க வந்து அப்படி இப்படி இருக்கிறனால உடனே பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப தவறான ஒரு 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 இது. இட்ஸ் நாட் த ரைட் வே டு கால் யுவர் சைல்ட். உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்களே அப்படி சொல்லக்கூடாது. உங்க பிள்ளைகளை நீங்க தான் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைகளை நாம தான் ஆசீர்வதிக்கணும். உலகத்துல இருக்கிற ஒருத்தனை ஆசீர்வதிக்க போறது இல்லைங்க. டு யூ திங்க் த மேன் நெக்ஸ்ட் டோர் இல்ல அந்த உங்க பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அந்த அம்மா வந்து உங்க பிள்ளைய ஆசீர்வதிக்க போதா? இல்ல சொல்லுங்க. இல்ல உங்க சொந்தக்காரன் வந்து ஆசீர்வதிக்க போறான் உங்க பிள்ளைய? சொல்லுங்க. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? Nobody is ready to bless your child. Only you have the heart to bless your children. உங்களுக்கு மட்டும் தான் அந்த இருதயம் இருக்கு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். மத்தவன் எவனும் வந்து சட்டை கூட பண்ண மாட்டான் உங்க பிள்ளைகளுக்கு. சோ இந்த மாதிரி வார்த்தைகளை தயவு செய்து பேசாதீங்க. பெற்றோர்கள் அதான் சொல்லல. பிள்ளைகள் வந்து அதான் சொல்றேன். they learn, children learn. சரிங்களா? some learn the hard way. இப்ப நான்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி போய் கத்துக்கிட்டு வந்தேன் the hard way. சரிங்களா? சோ ஆசீர்வதிக்க கத்துக்கோங்க. பிசாசு பிடிச்சிருக்கு தயவுசெய்து சொல்லாதீங்க ப்ளீஸ். ஆமென். அப்படி யாராவது கூப்பிட்டு என்ன ஜெபம் பண்ண சொன்னீங்கன்னா உங்க தலையில தான் நான் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். இயேசு நாமத்துல அந்த பிசாசு வெளியே போன உங்களுக்கு தான் நான் ஜெபம் பண்ணுவேன் முதல்ல. ஆமென். சோ அதை மட்டும்
சொல்லாதீங்க. ஒரு இடத்துல கவுன்சிலிங் போகும்போது அங்க இருக்கிற அந்த பிள்ளை கேக்குது என்கிட்ட, பாஸ்டர் என் மேல பிசாசு இருக்கா சொல்லுங்க பாஸ்டர், ஏமா அப்படின்னா. இல்ல என் வீட்டுல எல்லாம் சொல்றாங்க பாஸ்டர் அப்படின்னு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு கேட்கும்போது. நெவர் நெவர் யூஸ் சச் வேர்ட்ஸ் அப்பான் யுவர் சில்ட்ரன் ப்ளீஸ். ப்ளீஸ் டோன்ட் யூஸ். பிளஸ் தம், கீப் பிளஸிங் தம், கீப் பிளஸிங் தம், கீப் பிளஸிங் தம். நீங்க ஆசீர்வதிக்க 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 நீங்க பேசுற ஆசீர்வாதம், அந்த வார்த்தைகள் தான் அவங்க வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க பேசுற ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் அவங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். அடுத்த வசனத்தை வாசிப்போம். நிறைய வசனங்கள் இருக்கு, நம்ம எல்லா வசனத்தையும் வாசிக்க முடியுமான்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் we will finish a few verses. சங்கீதம் 102:28 தம்பி போடு. சங்கீதம் 102:28. Psalms 102:28. ஓகே. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். ஆமென். The children of your servant, servantனா உங்களதான். The children of your servant will continue and their descendants will be established before you. Amen. Thank you Lord. நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை நாங்க விசுவாசிக்கிறோம். We believe this. Hallelujah. We believe this word. Psalms 102:28. இதை நாங்க விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஆமென். எங்களுடைய பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், எங்களுடைய சந்ததி உமக்கு முன்பதாக நிலை பெற்றிருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் descendants, our children will be established before you. They shall be always before the Lord. Hallelujah. They shall be always before the Lord. கர்த்தருக்கு முன்பதாக அவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக எப்பொழுதும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இது பழைய உடன்படிக்கையில எழுதின ஒரு வசனம். பழைய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசை வந்து, ஆண்டவர் அப்படிதான் டிசைன் பண்ணார். வனாந்திரத்துல வந்து அந்த ஆசாரிப்பு கூடாரம்ல டேபர்நாக்கல், அது வந்து சென்டர்ல இருக்கும், சுத்தி தான் பாளையம் இருக்கும். கேம்ப் வந்து அது சுத்தி இருக்கணும். ஸோ எல்லாருமே அவங்களுடைய டென்ட்ல இருந்து வெளியே வந்த உடனே முதல்ல அவங்க பார்க்க வேண்டியது இந்த டேபர்நாக்கல், ஆசாரிப்பு கூடாரத்தை தான் முதல்ல பார்க்கணும். தேவ பிரசனம் அங்கதான் இருக்கும். ஆனா இன்றைக்கு தேவ பிரசனம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். டுடே we have the presence of God inside of us. ஆமென். சோ நம்ம இன்றைக்கு என்ன ஜெபிக்கணும் என்றால், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய பிரசனம் எப்பொழுதும் ஆண்டவரே என் மேலும் என் பிள்ளைகள் மேலும் என் சந்ததியின் மேலும் எப்பொழுதும் இருக்கணும். அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவிக்குள்ள நிலை பெற்று இருக்கணும். ஜெபிப்போமா? ஆண்டவரே, என் பிள்ளைகள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்குள்ள நிலை பெற்று இருக்கணும். My child, my children, my descendants should be established in the Holy Spirit forever. Hallelujah. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது? எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்குள்ள நிலை பெற்றிருக்கும். எப்பொழுதும் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்துல நிலை பெற்றிருக்கும். They shall be established in the presence of God forever and ever and ever. Hallelujah. Rahama shekeneme o rahaba lekereneme. எல்லாரும் அந்நிய பாஷையில ரிகபா லஹதிகனமு ரஹபலி கரணமா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, சங்கீதம் 102:28 படி எங்கள் பிள்ளைகள் எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னத்துல நிலைப்பட்டிருக்கணும், பரிசுத்த ஆவிக்குள்ள நிலைப்பட்டிருக்கணும். தேங்க்யூ லார்ட். ரிகமா நிகனமா ஷேக்கரேனமே ஓ ரஹபா லேஹே ரேஹே நேமே ஷிகா ரஹனமு ஷோகோலோதி கரணமு ஓ ரஹபா லஹா தேகே நேமே ஷிகா ரஹனமு ஷோகோலோதி கரணமா. தேங்க்யூ லார்ட். ஹalleluya. ரேஹே நேமே ஷிகா ரஹனமு ஷோகோதி கரஹபா லேஹே நேமே ரிகபா லிகரணமு ஷோகோதி கரணமு ஓ ரஹபா லேஹே நேமே ஷிகா ரஹனமு ஷோகோதி கரணமு ஓ ரஹபா லேஹெரேனே ஷிக்கா ரேஹே நேமே ஷிக்கா ரஹானம் ஓ ரஹபா லேஹெரேனே ஷிக்கா ரஹனமா. Thank you Lord. Hallelujah. எங்கள் பிள்ளைகள் மேல தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. Hallelujah. We pray that the presence of God will always be upon our children. Hallelujah. எப்பொழுதும் தங்கி இருப்பதாக, எப்பொழுதும் தங்கி இருப்பதாக, எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. ரிகமா லேஹெரேனே ஷிக்கா ரஹனமு ஓ ரஹபா லேஹெரேனே ஷிக்கா ரஹனமா. Let them always be established before you. எப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் உமக்கு முன்பதாக நிலை பெற்றிருக்கணும், நிலை பெற்றிருக்கட்டும். Hallelujah. Let them always be established before you Lord. Rihaba liharanamo shikerene shikarahanamo orahaba laha dekerene shikarahanamo shokolodi karanamo rikaba liharahanama lehene shikarahanamo orahaba lehene shikarahanamo shokodi karanamo orahaba laha dekene shikarahanamo shokodi karamo orehene likarahanamo shokodi karahanama leherene shikaranamo Rikaba leherene shikarahanamo rahaba leherene shikarahanamo orehene shikarahanamo shokodi karanamo orahaba laha dekene shikarahanamo shokolodi karanamo Rikaba liharanamo. Thank you Lord. Hallelujah. அடுத்த வசனத்தை போடுங்க. சங்கீதம் 112:1-2 போடுங்க. சங்கீதம் 112:1-2 டிஸ்ப்ளே பண்ணுங்க. Psalms 112:1-2. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். நான் கர்த்தருக்கு பயந்த மனுஷன்,
கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷி. ஹல்லேலூயா. நான் நீதிமான். உங்க வாய் திறந்து சொல்லுங்க, நான் நீதிமான். நான் கர்த்தருக்கு பயந்த மனுஷன், ஆகையால் நான் நீதிமான். தேவனுடைய நீதினால நீதிமானா இருக்கிறேன். ஆமேன். என் சந்ததி பூமியில் பலத்திற்கும். ஆமேன். என் சந்ததி பூமியில் பலத்திற்கும், என் பிள்ளைகள் பூமியிலே பலத்திருப்பார்கள். மை டிசெண்டன்ஸ், மை சில்ட்ரன் வில் பி மைட்டி ஆன் எர்த். ஹல்லேலூயா. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். மை டிசெண்டன்ஸ், மை ஜெனரேஷன் will be blessed. Amen. My generation will be blessed. Hallelujah. Thank you Lord. நன்றி. ஸ்தோத்திரமாண்டவரே. சங்கீதம் 112 1-2 எழுதியிருக்கிறபடியால் என்னுடைய பிள்ளைகள் பூமியில் பலத்திருப்பார்கள், என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். Thank you Lord. Hallelujah. ராஹாமா ஷேகேரேனே ஷிகாரானமோ ராஹாபா லேஹே நேமே ஷிகா ராஹா நாமோ ஷோகோதிகா ராபோ ஓரே ஹெனமே லீஹா ராஹா நாமோ ஷோகோதிகா ராஹாபா லீகாரானமோ ஓரே ஹெனமே ஷிகா ராஹா நாமோ லேகே நேமே ஷிகா ரேகா நாமோ ஷோகோதோரோனமோ Rihaba lehe neme shika rahanamo. Ora haba laha deke neme shika rahanamo. Shokolo di karanamo. Ora heneme lika rahanamo. Loho di karahanamo. Shekere neme. Ora haba laha deke neme shika rahanamo. Shokotoronomo. Rehe neme lika rahanamo. Shekere neme lika rahanamo. Ora haba laha deke neme shika rahabo. Loho di karanamo. Ora heneme shika rahanamo. Shokolo di kare heneme lika rahanamo. Ora heneme lika rahanamo. Shekere neme shika rahanamo. Ora haba lehe neme shika rahanamo shokodi karahanamo rehe neme lika rahanamo sheke rehe neme shikaranamo ora haba laka di karanamo. Thank you Lord. Thank you Jesus. Rikaba lehe neme shika rahanamo rahaba lehe neme shika rahanamo shokodi karanamo. Thank you Lord. Hallelujah. அடுத்த வசனத்தை போடுங்க தம்பி. ஏசாயா 44:3. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமேன். சொல்லுங்க. தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆமேன். சொல்லுங்க. தாகமுள்ளவன், அதிகமாக தாகம் இருக்கும் பொழுதுதான் அதிகமாக ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். You should have more thirst, then only you will receive more from God. More hunger, more thirst is needed for your spiritual life. அதிகமாக தாகம் தேவைப்படுகிறது, அதிகமாக என்ன தேவைப்படுகிறது? பசி. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹங்கர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட் தேவைப்படுகிறது அதிகமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்ற முடியும், வறண்ட நிலத்தின் மேல் தான் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். So you have to thirst more for God. Thirst more for God என்னது? இயேசு சொல்கிறார்ல, நான் செய்ததை காட்டிலும் மேலான காரியம், ஏன் நான் செய்த கிரியைகளையும் செய்வார்கள், அவர் அதற்கு மேலான கிரியைகளையும் செய்வார்கள் போட்டிருக்கு. சோ ஆண்டவரே, நீங்க செய்ததையும் நான் என் வாழ்க்கையில பார்க்கணும், அதுக்கு மேலேயும் நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. You have to thirst more. சொல்லுங்க. அதிகமாக தாகம் தேவைப்படுகிறது. நீங்க எந்த அளவுக்கு தாகமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் ஊற்றுவார். ஆமென். எந்த அளவுக்கு தாகமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றுவார். So it all depends upon your thirst and your hunger for God. So உங்களுக்கு எந்த அளவுக்கு பசி இருக்கு, தாகம் இருக்குதோ. ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் பந்தியில, நீங்க அவனுக்கு சர்வ் பண்றீங்க பந்தியில. பசி இருக்கிறவன் சாப்பிடுவான், பசி இல்லாத என்ன பண்ணுவான்? நீங்க என்னதான் கொடுத்தாலும், பெஸ்ட் ஃபுட் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான். ஹல்லேலூயா. நீங்க பெஸ்ட் ஃபுட் நீங்க கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன இல்ல? பசி இல்ல. ஆமென். அவனுக்கு பசி இல்ல. ஆமென். சோ சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட் அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய தாகத்தை ஆண்டவரே பெருக செய்யுங்க. ஆண்டவரே ஆவிக்குரிய தாகம் பெருக செய்யுங்க. Hallelujah. I want to thirst more for the spiritual. ஆவிக்குரிய காரியங்களுக்காக அதிகமாக நான் தாகமா இருக்கணும். Hallelujah. ஒரு வறண்ட நிலத்தை போல நான் இருக்கணும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக ஆண்டவரே உம்முடைய ஜீவ தண்ணீர்களை என் மேல் ஊற்றுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை நான் பார்க்கணும் ஆண்டவரே. Hallelujah. இப்ப பார்க்கிறது பத்தாது. What I see right now is not enough. சொல்லுங்க. What I see right now is not enough. Hallelujah. இப்ப நான் பார்க்கிற காரியங்கள் அது போதாது, இன்னும் பெரிய காரியங்களை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. என் பிள்ளைகளும் பெரிய பெரிய காரியங்களை பார்க்க வேண்டும். இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். சொல்லுங்க. என் பிள்ளைகளும் பெரிய காரியங்களை பார்க்கணும். இன்னும் அதிகமாக அந்த ஸ்பிரிச்சுவல் ஹங்கரை என் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துங்கன்னு கேளுங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹங்கரை என் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய பசி, ஒரு ஆவிக்குரிய தாகம் என் பிள்ளைகளுக்கு உண்டாகணும். Let there be a spiritual thirst and hunger for God in our children. Hallelujah. Thank you Lord. Hallelujah. ஒரு கடின இருதயம் இருக்கக்கூடாது, ஒரு மந்த இருதயம் இருக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு.
ஒரு மென்மையான இருதயம் இருக்க வேண்டும். ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட் இருக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு. தேவனுடைய காரியங்களை இன்னும் அதிகமாக அவர்கள் நாட வேண்டும். தேவனுடைய காரியங்களை இன்னும் அதிகமாக அவர்கள் நாட வேண்டும். தேவனுடைய காரியங்களை இன்னும் அதிகமாக அவர்கள் தேட வேண்டும். ஹalleluya. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமென். For I will pour water on him who is thirsty and floods on the dry ground. I will pour my spirit on your descendants and my blessing on your offspring. Hallelujah. Thank you. எல்லாம் அன்னை பாஷையில ஜெபிப்போம். Thank you Jesus. ரிகமா லேஹெரே மெஷிகரணம். ஆண்டவரே, இந்த வசனம் அப்படியே எங்க வாழ்க்கையில நிறைவேறுவதாக. எஸ்ஏ 44:3 எழுதியிருக்கிறது அப்படியே நிறைவேறுவதாக. Let it be accomplished. Let it come to pass as it is written in Isaiah 44:3. Thank you Lord. Rikama shekereneme rahaba leheneme shika rahanamo shokodi karanamo ore haba leheneme shika rahanamo shokolodi karanamo ore heneme liha rahanamo shaka ladi kara heneme shikaranamo ore haba laha deke neme shika rahanamo shokodi karabo ore heneme lika rahanamo shokodi karahanama leheneme ore haba lika rahanamo sheke reheneme shikaranamo ore haba leheneme shikaranamo shokodi karanamo ore haba leheneme shikaranamo shoro holodi karanamo sheke reheneme ora haba laha deke neme shikaraha namo shokodi karanamo rikaba leke neme shikaraha namo shokodi karaha namo ore heneme lika raha namo shokolodi karanama leke neme shikaranamo ora bahala ranamo shekere neme lika raha namo lohodi karanamo ora bahala ranamo shoro holodi karanamo ora bahala ranamo shoro holodi karanamo Rikaba lehe rehe neme shikaranamo. Thank you Lord. Hallelujah. Glory be to God. Thank you Jesus. Hallelujah. நன்றி. ஸ்தோத்திரமாண்டவரே. Hallelujah. ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நாங்க ஜெபித்த ஒவ்வொரு காரியமும் அப்படியே எங்கள் பிள்ளைகள் மேல பலிக்கும். Whatever we have prayed today. கடந்த 45 நிமிஷமாக நாங்க ஜெபித்த ஒவ்வொரு காரியமும், whatever we have declared and whatever we have prayed, நாங்க அறிக்கை செய்த ஒவ்வொரு வசனமும் அது அப்படியே எங்கள் பிள்ளைகள் மேல பலிக்கும். எங்க பிள்ளைகளோட பிள்ளைகள் மேலையும் எங்கள் சந்ததியின் மேலும் அப்படியே சொல்லுங்க, அப்படியே as it was spoken, as it is written in the word of God. Every word that was spoken, every word that was prayed, every word that was declared, every word that was confessed will come to pass on our children and our children's children and our descendants forever. நித்தியத்திற்கும் எங்கள் பிள்ளைகள் மேலும் எங்கள் பிள்ளைகளோட பிள்ளைகள் மேலும் அது அப்படியே பலிக்கும், நித்தியத்திற்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹalleluya. எத்தனை பேர் சொல்வீங்க அது அப்படியே பலிக்கும், அது அப்படியே பலிக்கும். Thank you Jesus. தேவ வார்த்தை வெறுமையாக திரும்பாது. தேவ வார்த்தை வெறுமையாக திரும்பாது. ஹalleluya. நாங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில போய் அது கிரியை செய்யும். தேவனுடைய கிரியைகளை அங்க உண்டாக்கும். Hallelujah. Every word spoken will go and work in their life. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. In இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், ஆமென். சோ இந்த பிள்ளைகளை குறித்து ஆசீர்வதிக்கிற இந்த வசனங்கள் இருக்குல்ல, பிள்ளைகளை குறித்த வசனங்கள் என்கிட்ட ஒரு லிஸ்டே இருக்குது. சோ இது தேவைப்படுறவங்க நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அந்த லிஸ்ட் அனுப்பி விடுறேன். நிறைய பேர் ஏற்கனவே வாங்கியிருக்கிறீங்க.